அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நோயாளி ஏற்பட்டுங்கிறான். அது மாதிரி பல நோயாளிகள் இருக்கிறாங்க. அந்த நோயாளிகளுக்கு ஒருத்தனுக்கு மருந்து கொடுத்தா அவன் கையில் வாங்கி போட்டு சாப்பிட்றான். ஒருத்தனுக்கு வாயத்தொறுக்க சொல்லி போட்டாக்கா அவன் தண்ணி ஊற்றினா அவன் சாப்பிட்றான். ஒரு சிலர் சாப்பிட மாட்டான்றான். ஆனால் அவன் படுற வேதனை நம்மளால் பார்க்க முடியாத அவனை கட்டாயப்படுத்தி வாயை துறக்க வச்சு அதை அவன் வாயில் மருந்தை ஊற்றி கட்டாயமாக அவனை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் சில வைத்தியருங்க பண்ணுறது உண்டு. இதில் நோய் தான், நோயாளி தான், ஆனால் ஒரே மாதிரி மருந்து சாப்பிட முடியல, அவனால் விருப்பப்படலை. நோயிலையாவது அனுபவிக்கிறேன், நான் மருந்து சாப்பிட மாட்டேன்றான். ஆனால் சில பேர் இந்த நோய் நம்ம விட்டு போயிடணும், நம்மளால் வாங்கி சாப்பிட முடியல, வாயில் போடுறாங்க தண்ணி ஊற்றியாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்றான். சில பேர் பரவாயில்லைங்க நான் வாங்கி சாப்பிட்றேன்னு கையில் வாங்கி சாப்பிட்றேன். அந்த மாதிரி இந்த உலக மக்கள் நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்குறேன். இந்த மருந்துகளை எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு நான் சொன்ன உடனே புரிஞ்சிடும், ஒருத்தருக்கு புரியாத புதிதாக இருக்கும், ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டான். இது உலக மக்கள்கிட்ட சகஜம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை அவனுக்கு ஊட்டி ஆகணும். அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறேன். இங்கே அந்த செயல் தான் செய்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதையை சொல்லுவார். 3 பதுமைகள் செய்வாங்க. ஒரு பதுமை கல்லில், ஒரு பதுமை துணியில், ஒரு பதுமை உப்பில். இந்த 3 பதுமையை எடுத்து போய் கடலில் விட்டால் உப்பால் செய்த பதுமை தண்ணியோடு கரைஞ்சி போச்சு. அந்த ஒரு பதுமை அந்த ஈரத்தை வலிச்சு வச்சுக்கிச்சு. ஒரு பதுமை அதை தொடவே இல்லை. கடவுளுன்ற கடலில் கலந்து போனது உப்பு, கடவுள்ன்றத அருளை கொஞ்சம் வலிச்சு வச்சுக்கிறது துணி, ஆனால் கடவுளையே தொடாதது கல். இந்த மாதிரி 3 வகையான மனிதர்கள் இருக்கிறோம் உலகத்தில். கடவுளோட கரையணும்னு வாழறவனும் உண்டு, ஆனால் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கினா போதும்னு இருக்கிறவனும் உண்டு, ஆனால் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஆக போதுன்னு இருக்கிறவனும் உண்டு. ஆனால் அத்தனை மனிதர்களுக்கும் நம்ம ஒரு குருன்ற முறையில் அவனுக்கு சொல்லணும், அது நம்ம கடமை. அவன் எடுத்துக்கிறானா எடுத்துக்கலையான்றதே நம்ம யோசிக்கக்கூடாது. அவன் எடுத்துக்கணும்னு நான் பேச ஆரம்பித்தேன்னா பொய் சொல்ல ஆரம்பிக்கணும். ஆன்மீகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், பொய் பேசக்கூடாது. ஏன்னா மனித வர்க்கமே பாவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு கடவுளுடைய பாதத்தை தேடிக்கின்னுக்கிறோம். ஆனால் கடவுளுடைய பாதத்தில் இருந்துக்குன்னு பாவத்தை பண்ணால் அதை எங்கே எடுத்துன்னு போய் தொலைக்கிறது? கடவுளுடைய வழிபாட்டில் பாவத்தை பண்ணாதீங்க, அதை தொலைக்க இடமே கிடையாது. கடவுளுடைய பாதத்தில் தான் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தை அழிக்க முடியும். அதனால் கடவுளுடைய பாதத்தில் புனிதமாக போக கற்றுக்குங்க. மற்ற உலக விஷயத்தில் நீங்கள் எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்க, கடவுளுடைய பாதையில் புனிதமாக வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லின்னுக்கிறேன். அந்த புனிதத்தை வளர்க்குறதுக்கு தான் இவ்வளோ பேசின்னுக்கிறேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பல நாடுகளில் பல இதிலேருந்து ஜனங்க வராங்க போகிறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் இவ்வளோ கிட்டத்திலேருந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கிறத விட வெளிநாட்டிலேருந்து தூரம் இருந்து சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியுது. அவங்க அதில் நல்லா பயணம் பண்ணுறாங்க. அந்த முடிவுகளை அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சரி, நம்ம ஏதோ பேசுனது வீணாக போல், நம்ம பாடம் கொடுத்ததும் வீணாக போல், ஏதோ கல்லில் பாறையில் நெல் விதைச்சா எங்கேயோ எல்லாமே முளைக்கலைனாலும் எங்கேயோ 4 முளைக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் பேசிக்கினே இருக்கிறேம்மா. எல்லாரும் நீங்கள் தெய்வத்தை வணங்குங்க. உங்களுக்குள்ளே இருக்குது தெய்வம். கோயிலாக போய் திரிஞ்சு ஒரு பயணம் கிடையாது. அது ஒரு பக்தி. அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தேவை. ஒரு 18-20 வயசு வரைக்கும் கோயிலுக்கு போகிறது தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு எதுக்குமே ஒரு அடையாள பொருள் வேணும். கடவுள் அது எப்படி இருக்குது அந்த குழந்தைக்கு அறிவிக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு அடையாளம் வச்சு காட்டணும். அதுதான் கோவிலில் வச்சுக்கிற சிலைங்க. கடவுள் எப்படி இருக்கிறார்? ஒளிமயமாக இருக்கிறார். அதுக்கு தான் அங்கே கடவுள் அந்த விளக்கை கொளுத்தி காட்டுறோம். கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும் அதுக்கு தான் கற்பூரம் கொளுத்தி காட்டணும். கடவுள்கிட்ட போனால் நம்ம உருகி போகணும் அப்படின்னு கற்பூரம் கொளுத்தி காட்டுறோம்.
இத்தனை வழிபாடுகளும் 20 வயசுக்குள்ளே முடிச்சுக்கணும். 20 வயசுக்கு மேலே இது இல்லையே வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு தேடணும். மனித பிறவி பிறந்த உடனே தேட ஆரம்பிக்கிறான். அவன் எதெல்லாம் தேடுறான், எதை தேட வந்தான் அதை மறந்துட்டு தேடக்கூடாததெல்லாம் தேடிக்கின்னுக்கிறான். பிறந்த உடனே தாயை தேடுறான் பசிக்கு, தந்தையை தேடுறான் அறிவுக்கு, படிப்பை தேடுறான் பழுப்புக்கு, மனைவியை தேடுறான் இன்பத்துக்கு, பிள்ளைகளை தேடுறான் மரியாதைக்கு. இப்படி தேடி 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 இவன் வாழ்நாளே முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா இவன் தள்ளாத வயசில் தான் இங்கே வரான், கடவுளை தேடுறான். கடவுளை தேடும் போது இவன் கதையே முடிஞ்சு போகுது. அப்போ கடவுளை தேட முடியாமல் போயிடுறான். ஆனால் குடும்பத்தை தேடு, படிப்பை தேடு, தாயை தேடு, தந்தையை தேடு, அறிவை தேடு, எல்லாம் தேடு. ஆண்டவனையும் தேட கற்றுக்கோ. அதை தேட கற்றுக்காமல் நீ எதை தேடினாலும் அது இந்த உலகத்தோடு போவோம். ஆண்டவனை தேடினா தான் பரலோகத்துக்கு போவேன். அந்த ஆண்டவனை சுமக்க கற்றுக்குங்க. மனசில் ஆசைகளை சுமந்தீங்கன்னா துன்பங்கள் வந்துடும். ஆண்டவனை சுமந்தீங்கன்னா துன்பத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க நீங்கள். அதனால் ஆசைகளை தூக்கி போடுங்க, ஆண்டவனை சுமக்க கற்றுங்க, உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன். இந்த உடலுக்கு, மனித உடலுக்கே தெரியாது அடுத்த பிறகு என்ன எடுக்க போகிறேன்னு. ஜீவராசியை விட்டுடு, அது ஒன்றும் 6 அறிவு இல்லாது. 6 அறிவுன்னு சொல்லினுக்கிற மனுஷனுக்கு அடுத்தது நான் என்ன போகிற போகிறேன்னு தெரியாது. போன வாட்டி நான் என்ன வரணுன்னு தெரியாது. அப்புறம் அந்த ஜீவனுக்கு எப்படி தெரியும்? 1ஆம் கிளாஸு உன்னை எடுத்து போய் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க, படிக்கிற, நீ எம்ஏ படிச்சுடுவேன்னு முடிவு பண்ணிட முடியுமா? ஆனால் போக போக போய்கினே இருக்கிறதில்ல படிப்படியா. அது மாதிரி புல்லாகி பூண்டாகி உயிராகி கல்லாகி மரமாகி மனித இனத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மனித இனம் எதுக்கு? வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு. இத்தனையும் தாண்டி தான் வந்து இங்கே நிற்கிறோம். இது கடைசி பிரிவு. அதனால தான் பத்ரகிரி சொன்னார், நாய் பிறவி பிறந்து பிறந்து அழுத்தேனே அப்படின்னார். இந்த மனுஷ பிறவியை நாயாக பிறந்துட்டேன் நான் அப்படின்றார். அப்படி வாழ்ந்து கெட்டுட்டு இருக்கிறேன் நான். ஆனால் இனிமேலாவது எனக்கு புதுமையான வாழ்வு கிடைக்கணும். இறைவன் நிர்ணயிச்சதும்மா, மனிதன் எங்கேருந்து நிர்ணயிக்குது? மனித நிர்ணயம் பண்ணுறதுலாம் நடக்குமா? ஆசைகள் கோடி, எனக்கு எண்ணங்கள் கோடி, நினைவுகள் கோடி, ஆனால் முடிவுகள் அவங்ககிட்ட தான் இருக்குது. இது எப்படின்னா, ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்கில் எல்லாமே இருக்குது, எதுவும் குறைபாடு இல்லை. ஆனால் பைக்கு நிற்க வச்சிருக்கிற, அது இந்த ஊருக்கு போய் வரோம், அந்த ஊருக்கு போய் வரோம், இந்த தெருவுக்கு போய் வருமா? அப்போ அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் ஒன்றும் இல்லை. அதை ஓட்டினா தான் அது எங்கெங்கே நினைக்கிறியோ அங்கெல்லாம் போய் வரும். கடவுள் வந்து டிரைவர் மாதிரி, நம்ம வந்து பைக்கு மாதிரி. அவன் ஓட்டுறான், நம்ம ஓடிக்கினுக்கிறோம். அவன் ஏற்கிறான், நம்ம ஏங்குறோம். அடுத்தது 7வது கேள்வி சாமி. கடைசி, கல் உப்பு என்றால் என்ன? ஒரு சித்தர் பாடலில் வருது, கல் உப்பு. எதை சொல்கிறது கல் உப்புங்கிறது? அதோட மறுபொருள் இதே சித்தர்கள் ஒரு விதமாக சொல்லுவாங்க சாமி. உப்புன்னுவாங்க, முப்புன்னுவாங்க. அந்த உப்புன்னு எதை சொல்கிறது, குறிப்பிடுறது? அது விந்துவை தான் சொல்கிறது. இது அதாவது இதை வெளியும் யார் சொல்லுவாங்கன்னா, இப்போ வைத்தியம் எல்லாம் பண்ணுறாங்க, சித்த வைத்தியம். அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றணும். ஒரு நஞ்சு உள்ள ஒரு பொருளை மருந்தாக மாற்றக்கூடியனா அதை புடம் போடணும். புடம் போடணும்னா 10 முறை 12 முறை 18 முறைன்னு கணக்கு இருக்குது. ஒரு பொருளுக்கும் இத்தனை முறை போட்டால் மட்டும்தான் அந்த விஷன்றது போய் மருந்தாக அது மாறும். அப்போ அப்படி தேடி அதை அந்த நிலையை அடைஞ்சதுன்னா, அந்த ஒரு பொருள் அடைஞ்சால் அதுக்கு பேர் முப்புன்னுவாங்க அவங்க. அப்போ சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விந்து ஒரு பொருளை உயர்ந்த நிலைக்கு நாம் கொண்டு போனால் அது என்ன சொல்லுவோன்னா, மனோன்மணின்ற ஒரு பொருளாக அது மாறும். அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அது முப்புன்னுவாங்க, உப்புன்னுவாங்க. எது? அந்த மனோன்மணின்ற ஒரு பொருளாக இந்த புருவ மையத்தில் அது மின்னும். அதுதான் கண்ணுன்னுவாங்க, அதுதான் கட்சவின்னுவாங்க, அதுதான் எல்லாமாவும் மாறி நிற்கும். அப்போ சித்தர்கள் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை பயன்படுத்துவாங்க. இதுதான் குறிப்பிட்டு எங்கேயுமே சொல்ல முடியாது. சூத்திரம் அதுதான். அதனால தான் ஒருத்தர் சொன்னார், கடல் தண்ணி இருக்குது, நமக்கும் இறைவன் பிறப்பு எப்படி இருக்குதுன்னா அந்த கடல் தண்ணி மாதிரி தான் நம்ம பிறப்புன்றாரு. எந்த மாதிரி இருக்குதான்? கடல் தண்ணி மாதிரி தான் பிறப்பு இருக்குதான். எப்படிப்பா அதை சொல்கிறது அப்படின்னா,
கடல் தண்ணியை பாத்தி கட்டி அதை வந்து ஒரு விவசாயி பண்ணுற மாதிரி பாத்தி கட்டி என்ன பண்ணுறான், அனல் ஏற 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 என்ன பண்ணுறான், சுத்தமான தண்ணியெல்லாம் வெளியே போய் இது உப்பாக மாறுது. அப்போ வடிவமே இல்லாத அந்த கடல் தண்ணி இப்போ வடிவம் கிடைக்குது. ஒரு ப்ராசஸ் நடக்குது. ப்ராசஸ் நடந்த உடனே வடிவம் இல்லாத ஒரு பொருளுக்கு இப்போ வடிவம் கிடைச்சிச்சு சாமி. திரும்பவும் அதில் தண்ணி ஊந்து திரும்பவும் இந்த உப்பு கடல் தண்ணி கடலுக்கு போயிடுச்சுன்னா திரும்பவும் தன்னை மறக்குது, தன்னை இழக்குது. அந்த மாதிரி கடல் தண்ணி மாதிரி நாம் போய் இறைவனை கலக்கிறோம். நம்மளுடைய போதாத காலம் நம்மளோட கர்மா என்ன பண்ணுது, திரும்பவும் பூமிக்குள்ளே எடுத்துன்னு வந்து நமக்கு ஒரு இந்த உப்புக்கு வடிவம் கிடைக்கிற மாதிரி நமக்கும் ஒரு வடிவம் கொடுத்து இங்கே செயல்பட வைக்கிறான். திரும்ப ஆண்டு அனுபவிச்சு திரும்ப என்ன பண்ணுறான், கடல்ன்ற இறைவனை போய் நம்ம கலக்கிறோம். அப்போ நமக்கு வடிவம் இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது. வந்து கடல் தண்ணிக்கும் உப்புக்குமான பிறப்பு மாதிரி திரும்ப நமக்கு பிறப்பும் இறப்பும் மாறி வருது. இந்த சர்க்கிளை நம்ம வாழ்நாள உடைச்சிட்டு இறைவனை போய் கலக்க முடியுது தான் இந்த உப்பு சேர்க்கிற விஷயம். உப்பு சேர்க்கிற விஷயம் இதை எங்க பாப்பா கொண்டு போய் சேர்க்கறது? இது கீழே இருந்தால் நமக்கு மரண நிச்சயம். இதை நம்ம பயிற்சியின் மூலயமா மேலே கொண்டு போய் சேர்த்தால் நமக்கு முக்தி நிச்சயம். அங்க இது உப்புவா மாறும், உப்புவா மாறும், மனோன்மையாவும் மாறும். இது இடத்துக்கு தகுந்தாற் போல பொருளப்படும். சரிங்களா? அடுத்தது சாமி, வன்னி என்றால் என்ன? வன்னி வன்னி என்ன சாமி? அது தமிழ்ல மட்டும்தான் ஒரு ஒரு பொருளுக்கும் பல பேர் சொல்லிக்கிறாங்க. பல பேர் சொன்னாங்க. நெருப்புன்ற ஒரு பொருளுக்கு வன்னின்றுவாங்க, அங்கின்றுவாங்க. வன்னி நெருப்பு தான், அங்கினால நெருப்பு தான், நெருப்புனால நெருப்பு. ஒன்னொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறுபடும். அடுப்புல இருக்கும்போது நெருப்பு சாமி, அடுப்புல இருக்கும்போது அதுக்கு பேர் என்னது? நெருப்பு. நெருப்பு அடுப்பு அந்த எரிவே இல்லை. இதுல போய் தொடுறோம், ஒரு நல்ல சுடுதரையில போறோம், காலை வைக்கும் போது சுடுது, அங்க நெருப்பே இல்லை. ஆனா காலை வைக்கும் போது சுடுது, அப்ப அங்க ஒரு பொருள் தொடுது. ஆனால் நெருப்போட குணம் எல்லாம் அதுல இருக்குது. அந்த மாதிரி நமக்குள்ள அக்னி ஏத்துறோம், அங்க அனல் எலும்புல. ஆனால் அந்த நெருப்போட அந்த ஃபுல் சக்தியும் நமக்குள்ள ஏறுது, ஒரு இடமா. அதுக்கு பேர் என்னதுன்னா வன்னி. அந்த வன்னி என்ன பண்ணோம்னா ஒன்று சேர்ந்து 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 ஒரு ஒரு தாமரையா மலர வச்சுன்னு மேலே ஏறி சகரசாரத்தில் போய் நிற்கும். யாரால போய் நிற்கும்? அக்னின்ற அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த பொருள் தன்னைத்தானே செதுக்கி 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 வன்னியா மேலே போய் நிற்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு பொருள் போகும்போது அதுக்கான பேரே மாறும், அதோட குணமே மாறும். அதை தான் சித்தர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அடுப்பில் இருக்கிற பொருள் நல்லா சமைச்சு சுட சுட போடுறாங்க. அடுப்பை சுட்டா என்ன வருமோ சாப்பாடு சுட்டாலும் அதே சுருணும். தன்மை வருது. அப்போ அந்த தன்மையை கொண்டு போகும்போது இந்த உடலுக்கும் அந்த தன்மை உண்டு, இந்த உயிருக்கும் அந்த தன்மை உண்டு. அதனால தான் ஐயா நான் சொன்னார், உன் உடம்பு கொடுக்கல, உன் மனசு கொடுக்கல, உன் உயிருக்கு கொடுக்குறேன். உயிருக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுதான் சந்திரகலை சூரியகலைன்றாங்க. அதுதான், அது ரெண்டுமே இல்லைன்னா மனுஷன் காலி. அப்போ நம்மளால அதை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அது வன்னியா மாறும். நெருப்பா இருந்தால் அதனால பயனும் இல்லை. ஆனால் வன்னியா மாற சேர்ந்தா உனக்கு மிகச்சிறந்த ஞானம் உண்டு. அந்த வன்னிக்கு மட்டும்தான் உன்னோட வினைகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தியும் உண்டு. வேற எந்த பொருளுக்கும் அந்த சக்தி கிடையாது சாமி. நெருப்புல போட்டா எல்லாம் எப்படி சுட்டு சாம்பலா போகுதோ அதை போல உனக்குள்ள ஏற்றக்கூடிய இந்த உரம் உனக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கையும் எல்லா வினையும் தீர்த்து போய் சேர்த்துரும். யாக குண்டமும் யோக குண்டத்துக்கும் வித்தியாசம். யோகம் பண்ணியாகணும், யோகம் பண்ணியாகணும். யாக குண்டம் தேவையில்லை, யோக குண்டம் தான் முடியும். தெரியாதவங்களுக்கு அது வேணும் சாமி. பக்தியில் போறவங்க பக்தர்களுக்கு முதல்ல அதை காட்டி ஆகணும். எல்லாம் தெரிஞ்ச ஐயா எதுக்கு கோயில் கட்டினாரு, எதுக்கு வருஷா வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணாரு, வருஷா வருஷம் இது பண்ணாரு, யாகம் வளர்த்தினாருன்னா தெரியாத கூட்டம் எப்பவுமே இருக்கும். முதல்ல அவங்களுக்கு சாட்சியா ஒரு பொருளை காட்டு, அதுதான்ப்பா இறைவன் அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு அங்கே காட்டு. அங்கே போய் வரவங்க ஏன்பா அங்கே இறைவனை உள்ள என்ன பண்ணுறாங்களே, என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் பிறக்கும். கேள்விகள் பிறந்தா அங்கே இருந்தது எவ்வளவு உண்மையும் எவ்வளவு சத்தியமோ அதே தெய்வம் உனக்குள்ளவும் இருக்கிறான், அதுக்கு வழிமுறை இருக்குதுன்னு வா அப்படின்னு வர வைக்கிறது தான் யோகம். உண்மையான பக்தி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களால மட்டும்தான் ஒரு யோகியாவும் மாற முடியும். அது ஐயா சொல்றாரு சார், இது வந்து பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கணும்னு. அதுதான் சான்ஸே இல்லை, யாராலையும் வர முடியாது. அப்போ பக்தின்றது அடிப்படை சாமி. அந்த பக்தின்ற கட்டுமானத்துக்கு மேலே தான் யோகம்ன்ற ஒரு கட்டுமானத்தை எழுப்ப முடியும். அந்த யோகம்ன்ற ஒரு பொருளை வச்சு தான் ஞானம்ன்ற ஒரு பொருளை நம்ம இத்தனை பேர் இங்கே கூடியிருக்காங்கன்னா ஜென்ம தொடர்பு தான். ஆமாம், சான்ஸே இல்லை. இல்லைன்னா கோயிலில் போய் கும்பிட்டு இருப்பாங்க எல்லாரும்.
கோடி பேர் வெளியே சுத்துறாங்க சாமி, சுத்துறாங்க. ஏன் ஒரு சிலர் மட்டும் இங்கே வந்துக்கிறாங்க? உண்மை. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொடுப்பனை உண்டு. கொடுப்பன உண்டு. அதனால தான் உட்காந்து கேட்டுக்கிறாங்க, ஆமா. அதனால தான் ஐயாவை வணங்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க யாரோ யாரோ சொல்லி இங்கே வந்தவங்க இல்லை, வந்தவங்க. இவங்களுக்கு இறைவனால அந்த கொடுப்பனை கொடுக்கப்பட்டது. அதனால தான் இவங்க இதை அனுபவிக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு பிறப்பு இந்த பிறப்புலனாலும் ஏதோ ஒரு பிறப்புல ஆமா, உச்ச நிலை தான். கண்டிப்பா. எப்பிறப்புக்கும் ஏமா புடைத்துன்றாரு. ம். ஒருமையில் தான் கற்ற கல்வி ம். எலுமையும் ஏமா புடைத்துன்றாரு. ம். ஒரு ஒரு பிறவியில ம். ஒருத்தன் படிச்சுட்டான்னு சொன்னா ம். 7 பிறவிக்கும் அந்த படிப்பு தொடருமா? எங்கன்னா நம்புற மாதிரி இருக்குது? நம்புற மாதிரி இருக்குதா சாமி? வாய்ப்பே கிடையாது சாமி. வாய்ப்பு கிடையாது. அப்போ வள்ளுவர் பொய் சொல்லிட்டாரோ? ம். அவர் பொய்யாமொழி புலவர், அவருக்கு ஒரு பேர் வேற. ம். யாரு? பொய்யாமொழி புலவர். அவர் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. அப்போ இது என்ன சொல்லுது? ம். ஒருமையில் தான் கற்ற கல்வி எலுமையும் ஏமா புடைத்து. ம். அப்போ அவர் பொய் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பில்லை. ஆனால் இப்போ ஒரு டாக்டரா ஒருத்தர் படிக்கிறாரு, ம். அப்போ எத்தனை டாக்டரா மாறுவாரா? அப்போ ஒருத்தர் இன்ஜினியரா படிக்கிறாரு, எத்தனை பேர் எடுத்தாலும் அவர் இன்ஜினியரா பிறப்பாரா? முடியாது. அப்போ அவர் அந்த கல்வியை சொல்லல. ம். ஒருமையில் தான் கற்ற ஞான கல்வி, ஞான ஒருமையில் தான் கற்ற யோக கல்வி எலுமையும் ஏமா புடைத்து. இங்க குருநாதர் பத்த வச்ச நெருப்பு இங்க உன் கதையை முடிக்கலனா கூட எடுக்கக்கூடிய எல்லா பிறவிக்கும் அந்த நெருப்பு உன்னை தொடர்ந்து வந்து வந்துட்டே உன்னை ஒரு நாள் சாம்பலாக்காம விடாது. அருமை சார். இந்த கல்வி மட்டும்தான் சாகா கல்வி. இந்த கல்வியை தான் அவர் அங்கே சொல்றாரு. வயிற்று பொறுப்புக்காக படித்த கல்வி அங்கே சொல்லவே இல்லை. ம். ஏன்னா அவர் பொய்யாமொழி புலவர். ஐயா. புரியுதுங்களா? அப்போ கல்வியினாலே அது ஞானம் சம்மந்தப்பட்டது தான். கல்வி என்னோட முடிவோடு இறைவனை உனக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கல்வியா இருக்கணும். அது மட்டுமே கல்வி. கல்வி. மற்றதெல்லாம் உலகத்துக்காக, இந்த வயிற்றுக்காக படிக்கக்கூடிய கல்வி. கல்வி. அது எல்லாம் நீ போன உடனே பேர் எடுத்துருவாங்க. ஆமா. டாக்டர் பத்துனுங்கிறான்னு சொல்லுவாங்களா? இன்ஜினியர் பத்துனுங்கிறான்னு சொல்லுவாங்களா? எல்லாம் எது வரைக்கும் சொல்லுவாங்க? உள்ள உயிர் வரைக்கும் தான். அப்போ நான் படித்த படிப்பு இந்த உடம்புக்காக படித்தேன், இந்த உடம்பை வழக்கத்துக்காக படித்தேன், உயிருக்காக யாரும் படிக்கல சாமி. சாகா கல்வி என்னது? உன் உயிருக்காக நீ எதெல்லாம் படிக்கிறியோ அது மட்டும்தான் சாகா கல்வி. அந்த கல்வி மட்டும்தான் உன்னை விடாத துரத்தும். ஐயா சொல்லுவாரு, ஒருத்தருடைய பாவ புண்ணியம் எப்படி துரத்தின்னு வருதோ அதே போல ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தவமும் அவங்களுக்கு துரத்திக்கினே வரும். புரியுதுங்களா? அப்போ அந்த கல்வியை படிக்கிறதுக்கு தான் இங்க எல்லாரும் வந்துக்கிறோம். இங்க காசு பணம் சம்பாதிக்க இங்க முடியாது. இருக்கிற கோமனும் அவுத்துறாரு ஐயா. ஆமா, ஏதோ இதுதான் இருக்குதே நீங்க வந்தா இவரு அதோட மோசமா பண்றாரு. அந்த நிலை போகும். ஸ்டேட்மெண்டே கொடுத்தா இது வராதீங்க, கடினமான பாதை. அப்படி இருந்தும் இத்தனை லட்சம் பேர். ஆனால் சராசரி மனுஷன் இழந்தா வருத்தம் கொஞ்சம். இங்கேயும் எல்லாரும் இழந்துக்கிறாங்க, ஆனா யாரும் வருத்தப்படலையே. சாமி நான் அப்பா அப்படி இருந்தேன், இப்ப அப்படி இருக்கிறேன், இப்ப நான் அப்படிலாம் இல்லை சாமி, எதுவுமே எனக்கு பிடிக்கல சாமி. ஆனா அப்படி சொல்லக்கூடியவங்க யாராவது இங்க வருத்தப்படுறோமா? வருத்தப்படலையே. அப்ப இந்த பக்குவம் எங்க வந்தது? இழக்கக்கூடாதுன்ற உறுதி வேணும். இழக்கக்கூடாதுன்ற உறுதி வேணும். அது இருந்தா சாமி பயணம் பண்ண முடியும். கண்டிப்பா சாமி. ஐயா சொல்லிட்டாரு எல்லாமே. அதேதான். நிறைய அந்த பக்குவத்தை ஒரு ஆன்மாவும் அடையணும்னா இந்த பிரம்மசூத்திர குழு யோக பாடசாலையில இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறாங்க சாமி. அதை முறையா பண்ணால் அந்த பக்குவம் வரும். அருமை சார். ஒவ்வொன்றும் அருமையான பாடசாலை. அது உணர்ந்து தயவு செய்து ஐயாவுடைய பாடத்தை எல்லாரும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. எந்த வாழ்க்கையில் எந்த மன கஷ்டம் குழப்பங்கள் வந்தாலும் இந்த பாதையை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. தொடர்ந்து வந்து ஐயா கொடுத்த பாடத்தை. ஆமாம் சாமி. ஏன்னா நாம் ஒரு அம்மா கருவை சுமக்குறாங்க, 10 மாதம் ஒரு கருவை சுமக்குறாங்க. அந்த 10 மாதம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுருவாங்க, 1000 சாப்பிடுவாங்க. ஒரு கரு வயிற்றுல தங்கின உடனே நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் விட 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 ஆரம்பிச்சோம். யாருக்காக விடுறாங்க? யாருக்காக சாமி விடுறாங்க? உள்ளே இருக்கிற அந்த குழந்தை அழகாக வெளியே வரணும். நான் எப்பாடுபட்டாலும் பரவாயில்ல, அந்த கருவை ஒரு அழகான ஒரு குழந்தையா, அறிவுள்ள ஒரு குழந்தையா இந்த உலகத்துக்கு நான் தருவேன்னு அவங்க எல்லா பாடம் அவங்கள அனுபவிப்பாங்க. அதை போல பாடம் வாங்கின அப்பவே அந்த கருவை எப்படி அம்மா வயிற்றுல உதிச்சாத மாதிரி விதைச்சா மாதிரி ஐயா இந்த பாடம்ன்ற ஒரு கருவை உள்ளுக்குள்ள விதைச்சிட்டாரு. ஆனாலும் நாம ஒரு தாய் மாதிரி
அந்த கருவை தாங்கி வளர்ந்து இது கெடாமல் இது பக்குவமா எப்படியாவது பெரிய ஆழம் ஆயிடணும்னு அம்மா வளர்க்குற மாதிரி இந்த கருவை தாங்கின நாம் எல்லாரும் அந்த ஒரு தாயோட பக்குவத்தில் இருந்தோம்னு சொன்னால் வரக்கூடியது எப்படியா இருக்கும்? எப்படி சாமி இருக்கும்? மிகப்பெரிய ஞான பொக்கிஷமாக இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் சாமி விஷயம். அம்மா எப்படி கருவை தாங்கி ஒரு சுமக்கிறாங்களோ இந்த பாடத்தை நான் ஒரு அம்மா மாதிரி சுமந்து தொடர்ந்து அதை பக்குவமாக பண்ண அந்த கரு நமக்கு ஞானம்ன்ற ஒரு குழந்தை இருந்தது. இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் தாய் தான். ஆனால் என்ன பண்ணுறது? எல்லாரும் கஷ்டம். என்ன பண்ணுறது? ஆசையை விட முடியல சாமி. கூன் குருடு செவிடு பேங்கி நீங்கி பிறத்தல் அறிதுன்னு அவையா சொன்னாரு. அப்போ இவ்வளவு விஷயம் ஏன் நடக்குது? அந்த தாய்க்கு அந்த பக்குவம் இல்லை. தாய் தான் குழந்தைய நினைச்சு எதையும் விடுறதுக்கு தயாரா இல்லை. இந்த குழந்தைக்காக நான் விட்டுணுமா? அதையும் செய்யணும் இதையும் செய்யணும். அப்போ பிறக்கக்கூடிய குழந்தை என்ன ஆகும்? கூன் குருடு செவிடு நீங்கி பிறக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்திலையும் கூன் குருடு செவிடு பேடி எல்லாம் நீ நடக்கும். அப்போ அது ஓட்ட பாத்திரமா நமக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காம போனா என்ன? புரியுதுங்களா? கருவும் திருவும் ஒன்று தான். காப்பாற்றுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வடிவத்தை எடுக்கும். சரிங்களா? பார்த்துக்குங்க. ஆத்மானங்க சாமி. ஆத்மானங்க சாமி.